திமுகவின் A1 ஆக இபிஎஸ் பணியாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். இபிஎஸ்-ஆல் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்ன பணிகளை சலனம் இல்லாமல் செய்து வந்ததாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும், பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வெற்றியே காணாதவர் இபிஎஸ் எனவும் செங்கோட்டையன் விமர்சித்தார். 4 ஆண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம். நடத்தியதற்கு பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலே தான் 2024க்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மனவேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 6 பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அதிமுக ஒருங்கிணைய 6 பேர் சென்று பேசியும் யாருமே தன்னை சந்திக்கவில்லை என இபிஎஸ் பேட்டி அளித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். தேவர் ஜெயந்திக்கு சென்றபோது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவருடனும் பேசினேன் என ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உடனான சந்திப்பு குறித்து செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். திமுகவின் A1 ஆக இபிஎஸ் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவும், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் மௌனம் காப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இயக்கம் வலிமை பெற வேண்டும், இயக்கம் ஒன்றிணைய வேண்டும், இயக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்தியிலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன். அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி தேம திருமகனாருடைய அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசுதான் எனது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.